நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபர்டிலைசரை பற்றி பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூச்செடிகள் வந்துட்டு என்னென்ன பூக்கள் வளர்த்தா அதிர்ஷ்டங்கள் தரும், அதே மாதிரி வாஸ்து செடி எது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டது என்னென்னா, சிஸ்டர் இந்த செடி வளர்க்கக்கூடாது சொல்கிறாங்க, இந்த செடி வளர்க்கலாம் சொல்கிறாங்க, பூச்செடியில் எதெல்லாம் வளர்க்கலாம் எதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் பூஜை அறையில் சாமி கும்பிட்டாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் பூக்கள் போடுறது தான். எல்லா பூக்களும் எடுத்து நம்ம சாமிங்களுக்கு அலங்கரிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அலங்கரிக்கும் போது அதோட ஸ்மெல்லும் சரி, அதே மாதிரி அதோட கலர்ஸும் சரி, பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாகவும் இருக்கும். அதே மாதிரி பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பூக்கள் என்னென்ன, அதுக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். நம்ம தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய முதல் செடி என்னதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கணும் நம்ம தோட்டத்தில். சப்போஸ் நீங்கள் கீழே வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும், வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கும் போது ஆடு மாடு சாப்பிட்றோம் அப்படின்னா மாடி தோட்டத்துலேயாவது கண்டிப்பாக ஒரு பன்னீர் ரோஸ் வைக்கணும். அப்படி வச்சு வளர்க்கும் போது இந்த பன்னீர் ரோஸில் வந்து மகாலட்சுமி கலெக்ஷன் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸில் வந்துட்டு அந்த ஸ்மெல் அது வருது இல்லைங்களா, அந்த நறுமணம் அது வந்து நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கோம் எப்போவுமே அப்படின்றதையும் ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இந்த பன்னீர் ரோஸ் வந்துட்டு பூக்க 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 நிறைய அதிர்ஷ்டங்கள் நம்ம வீட்டை தேடி வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பூக்களை வச்சு அதிர்ஷ்டங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்களை வச்சும் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்றது அந்த காலத்துலேருந்து நம்ம ஆளுங்க சொல்லி வந்துட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம கோயிலுக்கோ அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை அறைக்கோ கொண்டு போய் இந்த பன்னீர் ரோஸ் செடியை வைக்கும்போது, பூவை வைக்கும்போது அதில் வர நறுமணம் வந்துட்டு அந்த வீடையோ இல்லை அந்த பூஜை அறையோ அப்படியே ஆட்கொண்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த ரோஸை கண்டிப்பாக வளர்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பூ எதுன்னு பார்த்திங்கன்னா பாரிஜாதம். நம்ம தோட்டத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய இன்னொரு செடி பாரிஜாத செடி தான். இந்த செடி வந்துட்டு தேவலோக மலர் அப்படின்னும் சொல்கிறாங்க. பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னும் சொல்கிறாங்க. பெருமாள் வந்துட்டு பூமிக்கு வரும்போது இதை கொண்டு வந்தார் அப்படின்றும் ஒரு புராண கதை சொல்கிறாங்க. இந்த பாரிஜாத செடி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. பூக்கிற டைமில் பூத்த பிறகு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் வாடவும் வாடாது. 2 நாள் ஆனாலும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் அந்த ஸ்மெல்லும் அப்படியே இருக்குங்க. இதோட இதழ்கள் பார்த்திங்கன்னா 16 இதழ்கள் இருக்கும். இதுக்கு இந்த பாரிஜாத செடிக்கு 16 இதழ்கள் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது, இந்த பாரிஜாத ஸ்மெல். ஸோ அதை வந்து நம்ம சாமிக்கு வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளால் உணர முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செடி என்னதுன்னு பார்த்திங்கன்னா நித்தியமல்லி. வெள்ளை கலராக இருக்கிற இந்த நித்தியமல்லி வாசனைக்கு பஞ்சமே இல்லைங்க. அந்த அளவுக்கு இதோட வாசனை தோட்டம் முழுவதும் அந்த மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம பறிக்கும் போதும் சரி, நம்ம லேடிஸ் தலையில் வைக்கும் போதும் சரி, சாமி படத்தை வச்சு அலங்கரிக்கும் போதும் சரி, ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த பூச்செடியில் ஸ்மெல் அது அபாரமாக இருக்கும். அந்த பூச்செடி வந்துட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான செடினும், அதே மாதிரி இந்த ஸ்மெல்லுனாலேயே இது எதிர்மறை ஆற்றலை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்காகவும் இந்த செடியை வந்து கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான செடி இதுவும் ஒன்று தான். என்னதுன்னு கேட்டிங்கன்னா முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ வந்துட்டு குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பூங்களாங்க. அதே மாதிரி இந்த பூ நம்ம வளர்க்கும் போது குரு பகவானே அந்த பூவில் வாசம் செய்கிறாருன்ட்டு சொல்கிறாங்க. இந்த பூலையும் பயங்கர ஸ்மெல் வருங்க. நம்ம தோட்டத்தையே ஆக்கிரமிக்கிற அளவுக்கு இந்த பூவில் பயங்கரமான ஸ்மெல் வரும். பூக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதை வந்து நம்ம சாமிக்கு வந்து
கட்டி மாலையாக கட்டி இல்லை பூக்களை பறித்து கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னும், இது வந்து வாஸ்து செடி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த முல்லைப்பூ செடி நம்ம வீட்டில் வளர்க்கும் போது குரு பகவானோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகமாக சொல்கிறாங்க. அடுத்த செடின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச குண்டுமல்லி செடி தாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் குண்டுமல்லி ஒன்றாவது இருக்கணுங்க. அதோட ஸ்மெல், அதோட அழகு, அதோட மொட்டு எல்லாமே ஒரு விதமான அழகு தான் அதில். அதை பறித்து நம்ம தலையில் லேடிஸ் கட்டி வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்க தான் செய்யுது. நம்ம மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த குண்டுமல்லியை நம்ம தலையில் வைக்கும்போது. அதுவும் நம்ம தோட்டத்தில் பூத்து வைக்கும்போது உண்மையிலேயே அலாதி பிரியம் நம்மளுக்கு இருக்கோங்க. அதிர்ஷ்ட செடி அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து நம்ம மனசை கவர்ந்த செடி அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச செடியாங்க. இதை வந்துட்டு நம்ம பறித்து மாலையாக கட்டி அதை வந்து மகாலட்சுமிக்கு வச்சா வீட்டில் வந்துட்டு எதிர்மறை ஆற்றல் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இன்னொன்று வந்து கந்திஷ்டியை போக்கக்கூடிய பூவாகவும் இந்த குண்டுமல்லி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிகப்பு செம்பருத்தி தான். கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான செடி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட்டு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்திங்க. இந்த பூவில் அவ்வளோ ஸ்மெல் இல்லைனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் அதோட கலருக்காகவே கொடுக்கோங்க. அதே மாதிரி இதில் சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பூச்செடியும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று. அதுக்கடுத்தது இட்லி பூ, எக்ஸோரா, கண்டிப்பாக இருக்க வேண்டிய பூவில் இதுவும் ஒன்றுங்க. இதை வந்து இட்லி பூ, வெச்சி பூ அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் போருக்கு போகும்போது லேடிஸ் வந்து இந்த பூவை தலையிலையும், ஜென்ஸ் வந்து இது கையிலையும் கொண்டு போவாங்களாம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரில் வந்துட்டு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பி இதை கொண்டு போவாங்களாம். அதே மாதிரி அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குமா. ஸோ இந்த பூவை பொதுவாகவே வந்துட்டு வெற்றிக்கான பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து ஐதீகமாக கொண்டு வராங்களாம். இந்த பூ வந்து வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் அப்படின்றதும் ஐதீகமாக கொண்டு வர விஷயந்தான். நாங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்துட்டு வெள்ளை கலர், ப்ளூ கலர் அப்படின்ட்டு நிறைய கலரில் வருது. ஆனால் இந்த 2 கலர் தான் ரொம்ப உகந்தமான கலருங்க. இதில் வெள்ளை பூ வந்துட்டு சிவனுக்கு உகந்ததாகவும், ப்ளூ கலர் பூ வந்துட்டு விஷ்ணுவுக்கு உகந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த பூவை வந்து டெய்லி நம்ம வீட்டில் வளர்த்து அதை பறித்து வந்து சிவனுக்கும் பெருமாளுக்கும் வச்சுட்டு வந்தால் தீராத கஷ்டம் கூட தீரும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த சங்குப்பூக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்துட்டு மருத்துவ குணங்கள்னு சொன்னால் நிறைய இருக்குங்க. தோல் பிரச்சனைக்கு, அடுத்தது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, சுகருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சங்குப்பூ ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய பூ என்னதுன்னு பார்த்திங்கன்னா செண்பக பூ தான். இந்த பூ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய இன்னொரு பூ அப்படின்னும் சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பூவாங்க இது. அதே மாதிரி இந்த பூ வந்துட்டு பூத்து குலுங்குச்சு அப்படின்னா சுக்கிர பகவானோட ஆசீர்வாதமும் அவரோட செல்வ செழிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்துட்டு மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் சாத்துனா நல்ல ஒரு செல்வ செழிப்போடையும் நேர்மறை ஆற்றலை அப்படியே தக்க வைக்கிறதுக்கும் இந்த பூ வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது ஐதீகமாக சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் பூ தான். இந்த மனோரஞ்சிதம் பூ வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறத விட தொழில் செய்கிற இடத்துல இந்த பூவை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. தொழில் செய்கிற இடத்துல வளர்த்தா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணி நல்ல ஒரு செல்வ செழிப்பை இந்த பூ வந்து கொடுக்கும் அப்படின்றதும் ஐதீகமாக இருக்குது. அதுக்கடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்துட்டு இருந்தால் கூட அதை வந்து அவங்கள சரி பண்ணுறதுக்கு இந்த பூ உதவுது அப்படின்னும் ஐதீகமாக இருக்குது. அதுக்கடுத்தது இந்த பூ வந்து வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் இந்த பூ வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் ஐதீகமாக இந்த பூவை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூவும் ரொம்ப ஒரு முக்கியமான பூங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா வாடாமல்லி பூ.
இதோட பேர்லேயே இருக்குது இது வாடவே வாடாது அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆனாலும் இது வாடாதுங்க, அப்படியே இந்த ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும். இது வந்துட்டு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷம் வந்து இதே மாதிரி வாடாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பூவை வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான பூ அப்படின்னும், அடுத்தது வந்துட்டு இந்த பூ நம்ம வீட்டில் இருந்தால் இந்த பூக்கு இன்னொரு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட வாஸ்து பிரச்சனையும் இந்த பூ வந்துட்டு சரி பண்ணும் அப்படின்று இந்த பூவை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்றது ஐதீகமாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவளமல்லி. இந்த பூவை பொறுத்த வரைக்கும் நைட்டில் பூத்து காலையில் உதிர்ந்துடும், அந்த மாதிரி பூ தான் இது. இது வந்து வாசனைக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது. ஆனால் இந்த பூவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான தெய்வத்துக்கும் இந்த பூவை ரொம்ப பிடிக்குமாங்க. இந்த பூவில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எதிர்மறை எண்ணங்கள் அப்புறம் வந்து தீய எண்ணங்கள் இதெல்லாம் வந்துட்டு கிட்ட கூட அணுகாதாங்க இந்த பூ இருக்கிற இடத்துல. அதுக்கு அடுத்தது இந்த பூவை வந்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம சாமி படத்தாண்ட வச்சு நம்ம வேண்டணும் அப்படின்னா, எந்த வேண்டுதல் நம்ம வேணுனாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு நிறைவேறுமா. தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் திருமணம் குழந்தை எதுவாக இருந்தாலும் இந்த பூவை சாமி படத்தாண்ட வச்சு வேண்டும் போது கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இத்தனை அதிர்ஷ்டமான பூக்களை நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்றது ஐதீகமாகவும் சாஸ்திரமாகவும் அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் என்னென்ன பூக்கள் உங்கள் வீட்டில் இருக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும் நான் இந்த வீடியோவை போட்டேன். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.